ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வந்துள்ளேன். என்னென்னா, நான் பாட்டு பாடிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து மியூசிக் இல்லாமல் பாடிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து மியூசிக்கோடு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட, ஸ்னோயில் பாடிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 12,000 பாட்டு முடிக்க போகிறேன் நான். அது உங்கள் கூட மியூசிக்கோடு போடலாம் அப்படின்னு. அது எப்படின்னா ஒரு 4 நிமிஷம் அப்படி ஓடி வந்துடும். பாட்டை பொறுத்து இருக்குது. அது நான் ஸ்னோயில் பாடி மியூசிக்கோடு உங்களுக்கு எடுத்து இதில் போடலான் இருக்கேன். வேறு கண்டென்ட் என்ன, சமையல் பொன்மொழிகள் சொல்கிறேன், அது நிதமும் வரும். சமையல் இருக்குது. மற்றபடி பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். பொதுவான விஷயங்களையும் காண்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். இதெல்லாம் இல்லாமல் சமையல்களில் வந்து சும்மா எப்போ பாரு எல்லோரும் போடுறாங்க, நானும் போடுறேன். அது வந்து ஒரு ஒரு சும்மாவோ இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோன்னு ஒரு தோணல் வந்துச்சு எனக்கு. அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட இந்த பாட்டு பாடலான்னு ஒரு சஜஷன் எடுத்து, அன்றைக்கூட முதல்ல முருகர் பாட்டு தான் பாடணும்னு நினச்சேன். அந்த இது ஸ்னோயிலேருந்து எடுத்து இதில் போட முடியுமான்னு ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம். அந்த பாட்டு வந்து அதில் உட்காந்துருச்சு. அதனால் நானே பாடியிருப்பேன் 2 பேர் இதாக. அதனால் அது முன்னாடி வந்துடுச்சு. இல்லைன்னா நான் முருகர் பாட்டு தான் பாடணுன்னு இருந்தேன். அது முடியாமல் போச்சு. மறுநாளைக்கான நான் முருகர் பாட்டு பாடிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பாட்டுகளை வந்து மியூசிக்கோடு பாடுறேன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நிமிஷம், சம்டைம் பெரிய பழைய பாட்டுகளாக இருந்தால் 5 நிமிஷம் கூட போகும். எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நான் பாடுறேன். மியூசிக்கோடு பாடினா உங்களுக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். பழைய பாட்டுகளாக தத்துவ பாடல்களும் பாடுறேன். அது கிடைக்காத நேரத்தில் நம்ம சாதாரண பாட்டுகளும் பாடுறேன். எனக்காக வந்து மியூசிக்கே இல்லாமல் என்னை சகிச்சு கேட்டிருக்கீங்க பாட்டுங்களை. அதை வந்து இப்போ நீங்கள் மியூசிக்கோடு கேட்டு எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரையும், அவங்கக்கிட்ட அவ்வளோ பேர்கிட்டையும், என்னோடய குழந்தைகள், பேர பிள்ளைகள், என் சக வயதானவர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், என்னை விட சின்னவங்க, என்னை விட பெரியவங்க எல்லோரும் எனக்கு இதில் உதவி புரியணுன்னு நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என் பாட்டை கேளுங்க. கண்டிப்பாக ஓரளவு கேட்குற மாதிரி பாடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் இன்னிலேருந்து டெய்லி ஒரு பாட்டு வந்து மியூசிக்கோடு ஸ்னோயில் பாடி எடுத்து உங்களுக்கு போடுறேன். மியூசிக்கோடு போடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கொஞ்சம் எனக்காக ஒதுக்கி நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க. சரியா? கேட்பீங்கிற நம்பிக்கையோடு நான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஓகே. வேறு என்ன கண்டென்ட்டு போட முடியும்? யோசித்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தோணலை. மற்றவங்க மாதிரி ஆடல் பாடல் எல்லாம் எனக்கு நாட்டம் இல்லை. எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எனக்கு நாட்டம் இல்லை. அதனால் நான் இதில் எனக்கு தெரிஞ்சதை செய்வோம்னு இதில் இறங்கியிருக்கேன். உங்கள் உதவியை நான் இதில் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய பாட்டுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட நான் இன்னையிலேருந்து அந்த பாட்டுகளை ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.